நான் தான் உங்க ஃபைடெக் ஹரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸா இருக்க ஏஐ அப்படின்னா என்ன, இப்போ நம்ம ஏஐ கத்துக்கிட்டா நமக்கு என்ன பெனிஃபிட், அதோட யூசர்ஸ், அப்ளிகேஷன், அதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஏஐ அப்படின்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை ஒரு மீட்டிங்ல ஏஐ பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான கோட் ஒன்னு சொல்லியிருக்காரு. அந்த கோட் என்னன்னா, ஏஐ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஃபயர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நம்ம வாழ்றதுக்கு ஃபயரும் எலக்ட்ரிசிட்டியும் எவ்வளவு முக்கியமோ அதை விட ஏஐ வந்து முக்கியம் அப்படின்னு கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், ஏஐ இன் டைவர்ஸ் டொமைன் அப்படின்னா நமக்கு ஏஐ வந்து நிறைய டொமைன்ல யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, லைஃப் ஸ்டைலு, ஹெல்த் கேரு, ரோபோட்டிக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட நமக்கு வந்து ஏஐ யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த நிறைய ஃபீல்ட யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து ஜாபோட வேகன்சியும் நமக்கு வந்து அதிகமா இருக்கும். ஏஐ தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து ஜாப் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏஐ குளோபல் எக்கனாமிக் இம்பாக்ட் அப்படின்னா, ஏஐ கத்துக்கிட்டா நமக்கு குளோபல்ல எப்படி எவ்வளவு எக்கனாமிக் இம்பாக்ட் இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எம்சி கிங்ஸி அப்படின்ற இன்ஸ்டிடியூட் ஒரு ரிசர்ச் ஆர்கனைஸ் பண்றதுல 30 ட்ரில்லியன் அப்படின்ற அளவுக்கு நமக்கு என்னன்னா எக்கனாமிக் இம்பாக்ட் வந்து ஏஐல இருந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஆனுவலி பை த இயர் 2030 அப்படின்னா நமக்கு பாருங்க எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு. அதை நம்மளால கனெக்ட் கூட பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இவங்க 30 ட்ரில்லியன் போட்டிருக்காங்க. அடுத்து, ஏஐ தெரிஞ்சா உங்களுக்கு ஜாப் வந்து எவ்வளவு இருக்கும். ஃபார் 2030 எவ்வளவு ஜாப் வேகன்சி இருக்கும்னா 58 மில்லியன் வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்கும். அது எந்த இது ரிசர்ச் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னா, WEF ஃபியூச்சர்ஸ் ஜாப்ஸ் 2018 அவங்க ஆர்கனைஸ் பண்றதுல 58 மில்லியன் ஏஐ இன்டெலிஜென்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ஜாப் வேகன்சி இருக்கு. அடுத்து, நிறைய டெக் ஜெயின்ஸ் கம்பெனி நமக்கு வந்து ஏஐ வந்து கோரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், ஃபேஸ்புக், டெஸ்லா, ஊபர், இவங்க எல்லாருமே ஏஐ தான் அவங்களோட கோரா யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட இதை ரன் பண்ணிட்டு வராங்க, அவங்களோட ப்ராசஸ. இப்போ வந்து கூகுள் எடுத்துக்கிட்டோம்னா டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க பண்றாங்க. எப்படின்னா, இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு கூகுள்கிட்ட கேக்குறீங்க, இப்போ ஐ வாண்ட் புக் அப்படின்னு கூகுள்கிட்ட கேக்குறீங்கன்னா, அது வந்து சர்ச் பண்ணி நமக்கு எந்த இது பெஸ்டா இருக்கும் அப்படின்றது அதோட பிரைஸ் அமௌண்ட் அதோட போட்டு தரும். அங்க நமக்கு என்ன வேலை செய்யுது, ஏஐ தான் அங்க வந்து கோரா இருக்கு. அடுத்து அமேசான் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றாங்க, ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். ப்ராடக்ட் வச்சு என்ன பண்றாங்கன்னா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வேணும்னா நம்ம வந்து அதுல சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அது வந்து அமேசான் அங்கேயும் ஏஐ யூஸ் பண்றாங்க. அடுத்து நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கண்டென்ட் ரெக்கமெண்டேஷன். இப்போ வந்து உங்களுக்கு வேணுன்ற நீங்க ஏதாச்சும் ஒரு இது அங்க சர்ச் பண்ணீங்கன்னா நமக்கு வேணுன்ற கண்டென்ட்டை வந்து அவங்க ஏஐ யூஸ் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். அடுத்து ஃபேஸ்புக் என்ன பண்றாங்க, ஃபேஸ்புக்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஃப்ரெண்ட் சஜஷன். இப்போ உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி இதுலயே யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ அமேசான்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கீங்கன்னா, அதுல டெஸ்லால என்ன யூஸ் பண்றாங்கன்னா, ஏஐ என்ன யூஸ் பண்றாங்கன்னா, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். இப்போ வந்து கார் தானாவே போற மாதிரி டெஸ்லாவிலையும் ஏஐ கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனி, டெக் ஜெயின்ஸ் கம்பெனி வந்து ஏஐ தான் கோரா கொண்டு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க, கூகுள்ல போயிட்டு நான் நோட் புக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணனா இங்க சைட்ல நோட் புக்ஸ்னு போட்டு நிறைய கம்பெனியோட இதுவும் அதோட நமக்கான ரேட்டும் நமக்கு வந்து வருது. இதை வச்சு நமக்கு என்ன சொல்றது, கூகுள் வந்து டார்கெட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது நம்ம மெயின் டாபிக் உள்ள போகலாம். மெயின் டாபிக் என்ன, ஏஐ. இப்போ வாட் இஸ் ஏஐ அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஏஐ அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் என்ன, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ அதுல அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹியூமன் இருக்கோம், நம்ம வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன நீட் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுதான் செய்வோம். அதே மாதிரி இது சரியா இது தப்பா, அப்படி நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படின்றது நமக்கு தானாவே தெரியும். அதே மாதிரி ஒரு மிஷின் அது தன்னைத்தானவே செய்ய வைக்கிறது, ஏதோ ஒரு ப்ராசஸ தன்னைத்தானவே செய்ய வைக்கிறது. அதே மாதிரி லாஜிக்கல் திங்கிங், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் கொடுத்து ஒரு மிஷினை செல்ஃப் திங்கிங் பண்ண வச்சு செல்ஃப் ரன்னிங் பண்ண வைக்கிறது தான் நமக்கு என்னன்னா ஏஐ. இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் ஏஐ. இப்போ ஏஐ வந்து இப்பதான் வந்துச்சா அப்படின்னா கிடையாது. சின்ஸ் 1977 நமக்கு வந்து ஏஐ இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா, டீப் ப்ளூ அப்படின்ற கம்பெனி ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியனை ஒரு கம்ப்யூட்டர் வந்து தோக்கடிச்சுட்டே இருந்திருக்கு, செஸ் கேம்ல தோக்கடிச்சுட்டே இருந்திருக்கு. அதை வச்சு இப்போ ஒரு கம்ப்யூட்டரால நமக்கு என்னன்னா
ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியனே தோக்கடிக்க முடியுதா? அப்போ இதுல வந்து கம்ப்யூட்டருக்கு வெறும் சும்மா சாதாரண பவர் கிடையாது, நிறைய பவர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை தான் ஏஐ இனோவேட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்ப ஏன் நம்ம ஏஐ அப்படின்னா அதுக்கு வந்து கம்ப்யூட்டேஷன் பவர் அதிகம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து சின்னதா இருந்துச்சு, நம்ம கையில யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல இருந்து கம்ப்யூட்டர் வந்து அவ்வளவு பெருசுல இருந்து சின்னதா இருக்கும் போதே நமக்கு என்னன்னா கம்ப்யூட்டேஷன் பவர் அதிகமாயிருச்சு. அதனால நமக்கு டே பை டே என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஏஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்த்தோம்னா ஏஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஏஐனா என்ன? ஒரு மிஷினை தன்னைத்தானவே ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் இல்ல ஒரு கோடிங் அதை பண்ணி வச்சு ஒரு மிஷினை தானாவே செயல்பட வைக்கிறது தான் நமக்கு வந்து என்னன்னா ஏஐ. ஓகேவா? அதோட ஹிஸ்டரி பத்தி எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல இதுல ஒரு 3 டைப் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.